ஒரு காலத்துல டிவி ஷோல நடக்கிற டான்ஸ் ஷோ, பாட்டு ஷோ, குக்கிங் ஷோன்னு பார்க்கும்போது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. ஆனா, இன்னைக்கு அவனுங்க எதுக்கு ஷோ பண்றானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியல. நாம ஏன் பார்க்குறோம்னு நமக்கும் தெரியல. பாட்டு ஷோல காமெடி பண்றானுங்க. காமெடி ஷோல பாட்டு பாடுறானுங்க. பத்தாததுக்கு குக்கிங் ஷோல குக்கிங்கே இருக்காது. காமெடியில இருந்து ஒப்பாரி வரைக்கும் எல்லாமே இருக்கும். அப்படி என்னதான்டா பண்றீங்கன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா, அந்த கருமத்துக்கு ஒரு ரிவ்யூவான்னு தோணுது. தலையெழுத்து. வேற என்ன பண்றது? பண்ணிதானே ஆகணும். வாங்க டாபிக் உள்ள போவோம். நீங்க ஒரு கலாச்சாரத்த மதிக்கலன்னா போகுதுடா. மூடிட்டு கலாய்க்காம இருங்கன்னு சொல்லணும்னு தோணுதுங்க. ஏன்னா, ரீசென்ட்டா குக் வித் கோமாளில நடந்த சம்பவம் அந்த மாதிரிங்க. குக்கிங் ஷோனா எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? மாஸ்டர் ஷெஃப். வேர்ல்ட் வைட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான குக்கிங் ஷோ. குக்கிங் ஷோனா அந்த மாதிரி இருக்கணும். ஆனா மாஸ்டர் ஷெஃப்ன்னு சொன்னோனே எல்லாருக்கும் சன் டிவில விஜய் பண்ணாரே அதுவா? அதெல்லாம் ஒரு ஷோவா? ஜட்ஜஸ் சரியில்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. காமெடி சுத்தமா இல்லன்னு ஒரு லாரி லோடுக்கு கமெண்ட்ஸ தெறிக்க விட்டதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருமா இல்லையா? ஆனா அதாங்க உண்ம. உங்களுக்கு டைம் இருந்தா, இங்கிலீஷே தெரியலனாலும் பரவால்ல. சும்மா போய் YouTubeல மாஸ்டர் ஷெஃப் USA இல்ல கனடா இந்த மாரி ஏதாவது ஒரு கண்ட்ரித போய் போட்டு பாருங்க. அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரியல் குக்க செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு டஃப் காம்படிஷன் குடுத்து, மாஸ்டர் ஷெஃப்பா வின் பண்ண வைப்பாங்க. குக்கிங் ஷோனா அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா, நேஷன் வைட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஷோ. சும்மா சாதாரணமா குக்ஸ செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கண்ட்ரில எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கணும்னா, USA அதாவது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹோம் குக்ஸ பிக் பண்ணி 30ல இருந்து 50 பேர வரிசை கட்டி நிக்க வச்சு, குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அல்டிமேட்டா டாஸ்க்க குடுத்து, ஒவ்வொருத்தரா தூக்கி அதிலிருந்து பெஸ்ட்டா ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வந்து, மாஸ்டர் ஷெஃப் அப்படிங்கிற ஒரு பட்டத்த குடுப்பாங்க. எவ்ளோ ப்ரைட் மொமெண்ட் தெரியுமாங்க அது? அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷோ. ஆனா, இங்க அப்படியே அங்க நடக்குது ஒரு குக்கிங் ஷோ. ரொம்ப கண்றாவியா நடக்கும். அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ஸ் தான். ஆனா, இங்க நாய் பேயெல்லாம் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கும். ஏன்னா, மாஸ்டர் ஷெஃப் ஷோ அந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு ஷோ. இன்னும் சொல்லப்போனா, வெளிநாட்ல அந்த ஷோ பார்த்தீங்கன்னா, USA, கனடா, ஆஸ்திரேலியான்னு எக்கச்சக்கமான கண்ட்ரீஸ்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு ஷோ. ஸோ எந்தெந்த கண்ட்ரிலலாம் நம்மளுடைய இந்தியன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி நம்ம தமிழியன்ஸ் இருக்கிறாங்களோ, அவங்க கூட அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கலாச்சார முறைப்படிய உணவு வந்து ரொம்ப அழகா தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, YouTubeல போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இத பத்தின எல்லா கிளிப்பிங்ஸும் இருக்கு. எத்தன லாங்குவேஜஸ்ல, எத்தன கண்ட்ரீஸ்ல சக்சஸ் ஆன ஒரு ஷோ. ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. ஏன் ரீசென்ட்டா கூட பார்த்திருப்பீங்க. நம்ம இந்தியால கூட ஹிந்தில இருந்து தமிழ் வரைக்கும் மாஸ்டர் ஷெஃப் ஷோவ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்ல விஜய் சேதுபதி அவர்கள் தான் சன் டிவில இந்த ஷோவ ரொம்ப பிரம்மாண்டமா அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ரொம்ப சிறப்பாவும் அந்த ஷோவ முடிச்சு வச்சிருப்பாரு. யூசுவலா நம்ம ஒரு ஷோல இருக்கக்கூடிய மசாலா காம்பினேஷன்ஸ் இருந்தாலும், அந்த ஷோ பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருந்ததுங்க. ஏன்னா, ஷோ எத்திக்ஸ ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்மள்ல நெறைய பேருக்கு சன் டிவில பார்த்த அந்த மாஸ்டர் ஷெஃப் ஷோ பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஏன்னா, அதுல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இல்ல அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா, உண்மையிலுமே காம்படிஷனா அப்படிதான் இருக்கும். ஆனா, நம்மலாம் என்ன பண்ணோம், கழுவி காய்ச்சி ஊத்துனோம். விஜய் டிவிய பார்த்து, பார்த்து குக்கிங் ஷோல எங்க சிவாங்கி வரல, சுனிதா தப்பான தமிழ்ல பேசல, புகழ் 4 பொண்ணுங்க கிட்ட வழியலையேன்னு தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த கேங் தானே நாம. அப்புறம் எப்படி இருக்கும்? குக்கிங் ஷோல காமெடி கொண்டு வந்ததே தப்பு. பட் அவங்க குடுத்த அதாவது குக் வித் கோமாளி டீம் ஃபர்ஸ்ட்டு குடுத்த அந்த டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல குக் எவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், அதாவது கோமாளியா ஒருத்தன் கூட இருந்து குக் பண்ணா கூட, அவங்களால பெட்டரா சமைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல ரொம்ப அழகா பக்காவா காட்டியிருந்தாங்க. ஸோ, அதன் மூலமா வின் பண்ணவங்கள தான் வந்து நம்ம பிகினிங்ல பார்த்திருப்போம். ஆனா, இப்ப அந்த கருமமும் போச்சு. அஸ்வின சிவாங்கியோட வெளிய விட்டானுங்க. புகழ பவித்ரா பின்னாடி ஓட விட்டானுங்க. பத்தாததுக்கு சுனிதாவ வேணும்னே தப்பு தப்பா தமிழ் பேச வச்சு, நம்ம திருக்குறள்லேருந்து நாலடியார் வரைக்கும் எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தானுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸா வந்த எல்லா பசங்க பின்னாடியும் அவள கதற விட்டுருப்பானுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஷோவ தான் பார்த்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் சொல்லியிருப்போம். உண்மதான். ஏன்னா கச்ச கச்ச கச்சன்னு காய் மார்க்கெட் மாரி கண்டவன் எத வேணா பேசுவான், எப்படி வேணா பேசுவான். ஜட்ஜஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்காது. ஜட்ஜஸ் பார்த்து அடிப்பாரு, உதைப்பாரு, போடி வாடின்னு பேசுவாரு, போடா வாடான்னு பேசுவாரு. பத்தாததுக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாரும் எல்லார்கிட்டயும் தடவுவாங்க. எல்லாரும் எல்லாரையும் பார்த்து ஏதாவது ஒண்ணு அசிங்கமா பேசுவானுங்க, டபுள் மீனிங் பேசுவாங்க. இதெல்லாம் தானே நம்ம ரசிக்கிறோம். அப்புறம் இந்த ஷோ ஹிட் ஆகாம என்ன பண்ணும்? ஆனா இதே ஷோவ நம்மளுடைய வெங்கடேஷ் பட் கனடால பண்ணாரு. இழுத்து மூடிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க? டாஸ்க்குங்கிற பேர்ல ஒண்ணு பண்றானுங்களே, அத பார்க்கும்போது தாங்க நாமலாம் என்னைக்கு தான்டா திருந்துவோம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா குக்கிங் ஷோல காமெடி, அதுல லவ் அண்ட் ரொமான்ஸ்ன்னு ஒரு கண்றாவி. இப்போ ஒப்பாரி வேற. ரீசென்ட்டா நீங்க பார்த்திருப்பீங்க குக் வித் கோமாளில. காந்தாரா. காந்தாரா அப்படிங்கிற கடவுள் இன்னைக்குமே பல மக்களால நம்பிக்கையின் பேர்ல வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு கடவுள்.
ஸோ அந்த கடவுள ஒரு கோமாளி கிட்ட குடுத்து, அந்த வேஷத்த போட்டு கோமாளித்தனம் பண்ணுன்னு சொன்னதே மிகப்பெரிய தப்பு. அப்படிப்பட்ட கடவுளோட வேஷத்த குடுத்து, ஒரு காமெடி ஷோல ஓகேவா, அவர ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்ண வச்சு, இதுக்கு எல்லாரும் ஒரு ஓலம் வேற விட்டானுங்க. இது இத விட மிகப்பெரிய தப்பு. எங்க எத பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம், பொருள், ஏவலே இல்லாம, அந்த சேனலும் அந்த எத்திக்ஸ ஃபாலோ பண்ணாம, பத்தாததுக்கு அந்த புரொடக்ஷன் ஹவுஸும் என்ன வேணா பண்ணலாம், யார் நம்மள என்ன கேட்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னிக்கும் மக்கள ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. டேய்! ஒண்ணு குக் பண்ணுங்க, இல்ல காமெடிய பண்ணுங்க. அதுவும் இல்லையா, ஷோவ இழுத்து மூடிட்டு சம்பாதிச்சத வச்சு ஜாலியா இருக்க பாருங்கடா. போன ஷோல விசித்ரா கன்னத்த தடவுனவன்லாம், இந்த வாரம் காந்தாரான்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணுவானாம். இதுக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு ஓன்னு ஒப்பாரி வேற வைப்பானுங்களாம். ஆண்டவா! விஜய் தக்ஸ்க்கு ஒரு அளவே இல்லடா. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுடா. சத்தியமா உங்க அலப்பற தாங்க முடியலடா. இன்னும் இந்த மாரி ஏகப்பட்ட அலப்பறைகள கேட்கறதுக்கு தொடர்ந்து பாருங்க நம்ம பிரைம் டாக் சேனல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.